ஹாய். எங்கள் வீட்டில் புளிசோறு நான் இப்படி தான் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி நான் செஞ்சதில் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கிறேன். புளிசோறுலாம் நாங்கள் அடிக்கடி சாப்பிட்டதில்ல, சாப்பிட மாட்டோம். இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி இப்போ புளி கரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். வெந்தயம், கொஞ்சம் மிளகு, ஜீரகத்தை போட்டு வறுத்து மிக்சியில் போட்டுக்கிட்டேன். ஆயில் நல்லெண்ணெய் போட்டு கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா அந்த பூண்டு வேகிற வரைக்கும் வதக்கப்புறம் கடலையும் முந்திரி பருப்பும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அது தனியாக வச்சுட்டு எண்ணெயில் போடல, அது தனியாக சாதம் வச்சோட போடலாம். அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச இதெல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் பெருங்காயம், இது மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சு சாதம் வச்சுட்டு அதில் கொட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தொட்டுக்கு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டை வச்சுருந்தேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணி முந்திரி பருப்பு இதெல்லாம் கொட்டிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இலைத்தெழுதாலும் அலைகள் ஓயாது, அலைகள் ஓயாது. வாங்க எல்லாம் சாப்பிட வாங்க. புளிச்சோறு எங்கள் வீட்டில். வாங்க வாங்க வாங்க, கம்மா கம்மா.